அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மக்கள் பணத்தை தொட்டவங்களை மட்டும் இல்லாமல் சிஎம் விஜயை தொட்டவங்களையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து தாவேக அரசாங்கம் ஒரு முன்னாள் திமுக அமைச்சரை கைது பண்ணியிருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்தும், அப்புறம் அதிமுகவிலிருந்து இன்னொரு மூத்த தலைவர் இன்னைக்கு கட்சியிலிருந்து விலகி இருக்கார். அவர் யார், என்ன சொல்லி விலகி இருக்கார் அப்படின்றது குறித்தும், தாவேகா கூட்டணிக்குள்ள ஒரு புதிய பிரச்சனை என்பது வந்திருக்கு. அந்த பிரச்சனை யாருக்கு சாதகமாக முடிய போகுது, யாருக்கு பாதகமாக முடிய போகுது அப்படின்றது குறித்தும் இன்னைக்கு இன்னொரு பூதாகரமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த குதிரை பரம்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் 150 கோடி அளவிற்கு திமுக அதிமுகவை சேர்ந்து தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற வாக்குமூலங்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் குறித்து இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். அழகு தொடக்கத்தில் சொன்னீங்க இல்லையா, மக்கள் பணத்தை மட்டும் இல்லை, முதல்வரை தொட்டவங்களையும் விட மாட்டோம், விஜயை தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு தாவேகா அரசு இறங்கியிருக்கு அப்படின்னு. மக்கள் பணத்தை தொட்டவங்களை அவங்களே விடலை, அவங்களே பக்கத்தில் சேர்த்து தான் வச்சுக்கிட்டாங்க. விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. கடம்பூர் ராஜுலேருந்து பல முன்னணி முக்கிய அதிமுக முகங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ கூட ஒருத்தர் வெளியில் வந்திருக்கார் அதிமுகவிலிருந்து, வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர், இலக்கிய பிரிவு அணிகளுடைய செயலாளராக இருக்கார் இல்லையா, அவர் வெளியேறி இருக்காரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய காரணத்திலையும் அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்படி ஒரு பிட்டு போடுறாங்கனாலே அடுத்தவங்க பணியூருக்கு தான் போக போறாங்கன்னு அர்த்தம். அப்ப அதை நோக்கி இவரும் நகர்கிறார். அப்ப அதிமுக நேத்தியே 60% அதிமுக இங்க வந்துடுச்சுன்னு சொன்னாரு. இன்னைக்கு இவரும் வந்ததன் மூலமாக எத்தனை % கணக்கு ஏற்ற போறாங்கன்னு தெரியல. இப்படி போற யாருமே முதல்வர் விஜயை சந்திக்க முடியல. இவராச்சும் சந்திப்பாரா அப்படின்னு பார்க்கணும். ஆமா, இப்ப முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு திருச்செந்தூர்ல வச்சு போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, போன மாதம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு பேசுறார். அந்த பேச்சுல சிஎம் விஜயை பத்தி அவதூறா பேசிட்டாரு. அதாவது 2 பிரிவினர்களுக்கு மத்தியில கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் அவர் மீது சார்ஜ் வைக்கப்பட்டது. அது குறித்து தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சமீபத்தில் தான் அவர் முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷன் இன்னைக்கு காலையில் தள்ளுபடி பண்ணப்படுது. அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அனிதா ராதாகிருஷ்ணனை போலீஸ்காரங்க அவரோட தொகுதியில் வச்சு கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி மெடிக்கல் செக்கப்லாம் முடிச்சுட்டு கூட்டு போயிருக்காங்க. அவருக்கு அடுத்த கட்டமாக எப்படி ஜாமீன் கிடைக்க போகுது, ஏன்னா இது என்னன்னா 2 நாள் கோர்ட் லீவு, அதனால கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். மேபி அடுத்து எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும், இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சிஎம் விஜயோட டைரக்ட் டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வச்சு சிஎம் விஜய் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண போகிறாரு. அதில் ஏன்னா தாவேகா ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் கைது பண்ணப்படக்கூடிய முதல் முன்னாள் திமுக அமைச்சர் இவர் தான். அதை தொடர்ந்து பலருக்கும் போட்டாங்க, இவர் தான் இன்னும் தொடரும்ன்றாங்க. அதில் குறிப்பாக ஏவா வேலு, KN நேரு, செந்தில் பாலாஜி எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய நாட்களில் பல கேஸ்கள்லாம் போட்டு அவங்க மேலே இருக்கக்கூடிய பெண்டிங் கேசஸ் எல்லாத்தையும் ரீஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் நம்ம உள்ள தள்ளணும் அப்படின்ற மோட்டிவோட தான் தாவேகா அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் சிஎம் விஜயோட மோட்டிவாக இருக்குது. ஆதவர்ஜன மோட்டிவ் இதுதான் இருக்குது. அதனோட முதல் படி தான் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் அப்படின்னு பேசப்படுது. இன்னொரு பக்கம் ஒருவேளை இந்த மாதிரி திமுக தலைவர்களையும் தன் பக்கம் இழுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்றாங்களான்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா. ஏன்னா ஊழல் பத்தி நீங்க பேசுறீங்க, அவதூறு பத்தி பேசுறீங்க அப்படின்னா அது மொத்தமா எல்லாத்து மேலேயும் பொருத்தி பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஊழல் அப்படின்னா உங்க கூட சேர்ந்த அதிமுக தலைவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, அது குறித்து நீங்க இது பண்ண மாட்டீங்க, அவங்கள சேர்த்துக்கவே கூடாது ஃபர்ஸ்ட்னா சேர்த்துக்குவீங்க நீங்க. அப்போ ஊழல் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனுக்கு தாவேகா அரசாங்கம் பல பதில்களை சொல்றாங்க. அதிமுகவிலிருந்து வந்த தலைவர்களை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஊழல் குற்றச்சாட்டை, ஊழல் பற்றி தாவேகா எப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஒருவேளை இந்த மாதிரி பல திமுக முக்கிய தலைவர்களை கைது பண்ணுறதன் மூலிமா
அவங்கள வந்து நம்மிடையே நம்ம கட்சியில் வந்து சேர்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறாங்களா? ஏன்னா முன்னாடி பாஜக இப்படி தான் சொன்னாங்க. இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணும்போது, இடி கைது பண்ணும்போது அவர்கிட்ட பாஜக வந்து ப்ரெஷர் கொடுத்து பாஜகவில் வந்து சேர சொல்லி பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அப்போ ஒரு செய்திகள்லாம் வெளியாச்சு இல்லையா? அதே மாதிரி தான் ஒருவேளை தாவேக்கா வந்து இந்த திமுகவை மிரட்டி, திமுக தலைவர்களை மிரட்டி கைது பண்ணி அதன் மூலிமா அவங்கள வந்து தன் வசம் இழுக்க போகிறதா அப்படின்ற பல கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ நான் உங்களை வாங்க அழகு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன், நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வரமாட்டேன்னு பிடிவாதம் காட்டுறப்ப எனக்கு என்ன தோணுன்னா, உங்களை அப்படியே தூக்கிட்டு போனால் என்ன, இல்லை அடித்து உடச்சி உங்களை துன்புறுத்தினா என்னன்னு தோணணும் இல்லையா? அதைத்தான் இப்போ அரசு பண்ணுகிறது. தாவேக்காவில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் சிலர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ அதிமுகவை 60% அதிமுக இங்கே இருக்குங்கிறார் நேற்று அமைச்சர் ஆதரவு. அப்போ அதிமுகவிலிருந்து இவங்க பிரியப்பட்டவங்க, விருப்பப்பட்டவங்க, அங்கிருந்து இங்கே வர சிக்னல் கொடுத்தவங்க இப்படின்னு பலரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க, அல்லது அவங்களாக விரும்பி வந்துட்டாங்க. அதில் ராஜினாமா பண்ணிட்டு வரவங்க எப்படி தானாக விரும்பி வருவாங்க? விரும்பி தான் தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் எப்படி மறுபடியும் விரும்பி ரிசைன் பண்ணிட்டு வருவாங்களா? அப்போ அதில் வேறு ஏதோ ஒரு டார்கெட் நடந்திருக்கு. ரெண்டாவது, மதிமுக பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி விஜய் தரப்புலேயே சொன்னாங்களா, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? இப்போ மதிமுக பொதுச் செயலாளர் 2 விஷயம் சொல்கிறாரு. முதல்ல விஜய் சொன்னதா சொல்கிறாரு, அடுத்த பேட்டியில் அது நான் தான் சொல்கிறேன், விஜய் சொல்லலாங்கிறாரு. எது எப்படின்னாலும் இது குதிரை பேரம்ங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஏன்னா திமுக சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றவங்களை மதிமுக பொதுச் செயலாளர் எப்படி ரிசைன் பண்ண சொல்லலாம்? அல்லது ரிசைன் பண்ண சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக வாங்கன்னு சொல்றதும் சரியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அதையும் தாண்டி பார்க்கிறோம் அப்படின்னா, அதிமுகவை ஒரு பெரிய ஒரு பதற்றத்துக்கு உள்ளாக்கியாச்சு, அதிமுகவை கலைச்சு போட்டாச்சு, அதிமுகவிலிருந்து பலரையும் இந்த பக்கம் இழுத்தாச்சு. ஆனா திமுகவை டார்கெட் பண்ணி எப்பயிலிருந்து சொல்றாரு ஆதவர்ஜுனா, எலெக்ஷனுக்கு முன்னாடியிலிருந்து கொடுக்கக்கூடிய அனைத்து ஊடகங்கள்லையும் பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவிலிருந்து முக்கியஸ்தர்கள் வர போறாங்க, இந்த மாசம் வந்துருவாங்க, அடுத்த மாசம் வந்துருவாங்க, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவரும் வராராமே, அவர் கூட இவரும் வராராமே, இவர் கூட அவரும் சேர்ந்து வராராமே அப்படின்னு பல விஷயங்கள் பேசுற எல்லாமே டார்கெட் பண்ணது திமுக தான் டார்கெட் பண்ணாங்க. அப்ப திமுகவிலிருந்து இதுவரைக்கும் பெயர் சொல்லக்கூடிய தெரிந்த முகம் யாரையுமே அவங்களால இழுக்க முடியல, அல்லது அவங்க விரும்பி போய் சேர்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவங்களால பண்ண முடியல. இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய அல்லது இருந்த ஒன்றிய செயலாளர்கள் ஒரு சில பேர் போய் சேர்ந்தாங்க தாவேக்கால. அதற்கப்புறம் ஒரு சில எம்எல்ஏ சேர்றதாக பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதற்குள்ள திமுக தலைமை தலையிட்டு அவங்க கூட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள சரி கட்டி உள்ள வச்சுக்கிட்டாங்க. தெரிந்த முகங்கள், இத்தனை ஆண்டு காலம் ஒரு பழுத்த அரசியல்வாதி கடம்பூர் ராஜு மாதிரியோ, விஜயபாஸ்கர் மாதிரியோ, செங்கோட்டையன் மாதிரியோ முக்கிய முகமாக அந்த கட்சியினுடைய அடையாளமாக இருந்த எத்தனை பேரை திமுகவிலேருந்து தாவேக்காவில் இழுக்க முடிஞ்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கூப்பிட்டு பார்த்து யாருமே வரலைங்கிறப்ப அடுத்த கட்ட ஆக்ஷன் என்ன? அப்போ இதுதான், இதை நோக்கி நம்ம நகர்வோம்னு அவங்க இறங்குறதா சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் இதில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னைக்கு குறிவைக்கப்பட்டிருக்கிற அமைச்சர்கள்லாம் யாராரு? KN நேரு, SS சிவசங்கர், செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, இப்போ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு. ஆமா, இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் வரவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் வேலை செய்ய போறவங்க. அதாவது ஸ்டாலின் வெற்றி பெறணும், திமுக வெற்றி பெறணும், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவங்க வெற்றி பெறணும்னா இவங்களுடைய களப்பணியும் இவங்களுடைய பசையும் தேவை. இவங்களுடைய களத்தில் எப்படி சுற்றி சுழலுவாங்கன்னு தெரியும், எந்த அளவுக்கு தேர்தல் செலவுகளை பார்ப்பாங்கன்னு தெரியும். அப்போ இவங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் திமுக வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப கடினம். இதே ப்ராஜெக்ட் தான் பிஜேபி பிளான் பண்ணி பண்ணுச்சு. ஆனால் பிஜேபியால் அது ஏதோ ஒரு காரணத்தால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதை இன்னைக்கு தாவேக்கா ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூப்பிட்டு பார்த்தாங்க, வரலங்கிறதுனால ஒரு ஆப்ரேஷன், அதனால இப்படி ஒரு முடிவு நோக்கி நகர்கிறாங்க. அடுத்து இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது. மெயினாக இடைத்தேர்தலை குறி வச்சு தான் இவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ KN நேரு திருச்சி கிழக்குல முக்கியஸ்தராக இருக்கிறாரு, அவருங்க போட்டிக்கிட்ட யாரையும் வெற்றி பெற வைக்க முடியும், அப்போ அவருக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தணும். இன்னொன்று, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அம்பாசமுத்திரம் தொகுதி, அங்கே சீமான பொது வேட்பாளர் நிற்கிறதா பேசிக்கிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள், திருநெல்வேலி, இந்த மாதிரி பல இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே குறி வச்சு அங்கே யார் வேலை செய்வா திமுகவுக்கு ஆதரவா, அவங்களெல்லாம் நம்ம ஒரு அசைஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னன்னா, இதெல்லாம் முக்கியமான தலைக்கட்டு. இந்த முக்கியமான தலைக்கட்டுகளை அசைச்சிட்டா அடுத்து யார் அவங்களுக்கு எதிராக பேசுவா? ஒரு பயம் வரும், ஒரு பயம் வரும், ஒரு பதட்டம் வரும் இல்லையா? அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு தாவேக்கா அரசு நினைக்கிறதாக தகவல். இப்போ அடுத்த டார்கெட் வந்து செந்தில் பாலாஜி சொல்றாங்க. இப்போ குறிப்பாக ஜூலை 10ஆம் தேதி CM விஜய் வந்து கரூருக்கு போகிறார் இல்லையா? அதற்கு முன்னாடியே அவரையோ இல்லை அவரோட சகோதரராக இருக்கக்கூடிய அசோக் குமாரையோ அரெஸ்ட் பண்ணிடணும் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணிட்டாங்க இல்லையா?
இப்போ செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமார் வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்டில் வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கார். அதாவது அவருக்கு அகைன்ஸ்டாக சொன்ன அந்த கேஸில் எல்லாத்தையும் வந்து தெளிவாக சில தகவல்கள் வந்து எஃப்ஐஆரில் போடப்படல அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர் வந்து முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அது வந்து எப்போ கோர்ட் ஹியரிங் எடுக்க போகிறாங்க, அவருக்கு சாதகமான தீர்ப்பு வருமா இல்லை பாதகமான தீர்ப்பு வருமா, அவருக்கு ஒருவேளை முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணப்பட்டதுக்கப்புறம் உடனடியாக இன்றைக்கி எப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணாங்களோ அதே வேகத்தோட போலீஸ்காரங்க போய் அவரை கைது பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் இருக்குது. குறிப்பாக அதிமுக பற்றி பேசும்போது முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர் வந்து இன்றைக்கி வந்து கட்சியிலிருந்து விலகி இருக்கார், எல்லா பொறுப்புகளிலிருந்து விலகி இருக்கார். அதுக்கு நீங்கள் சொன்னது போல் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்ற குற்றச்சாட்டை வைத்து விலகி இருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப புறக்கணிச்சிட்டாங்கங்கண்ணா, ரொம்ப புறக்கணிப்புக்கு உள்ளான அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு இப்போ இருக்கக்கூடிய கட்சி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியோட நலனை முன்னிறுத்தாமல் தனக்காக தன்னோட நலனை தான் முன்னிறுத்தி இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தலைவர் அப்படின்னா கட்சியோட நலனையும் கட்சி தொண்டர்கள் நலனையும் முன்னிறுத்தி பண்ணணும். ஆனால் இவர் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து நான் வந்து விலகுறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்து விலகி இருக்கார். இப்போ அடுத்த ஒரு போகக்கூடிய பாதை வந்து நிச்சயமாக தாவேக்காவை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லாமே வந்து பனையூர் நோக்கி தான் போகிறாங்க. ஏன்னா அவர் திமுக கிட்ட போறாரு அப்படின்னா திமுக கூட்டணி வச்சாங்க அதுக்காக நான் வெளியேறேங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டார். ஆனா தாவேக்காக்கு போற எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா திமுக கூட்டணியா தான். அதே அதே சேம் ரூட்ல தான் போறாரு. நீங்க சொல்ற மாதிரி அதே பனையூர் சாலை நோக்கி தான் இவரது பயணமும் அமைய போகிறது அப்படிங்கிறது இப்பவே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. ரெண்டாவது, ஏன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது எங்களை புறக்கணிக்கிறாரு, எடப்பாடி சரியில்லை, இந்த தலைமை வந்து தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணியதை ஒழிஞ்சு கட்சி எக்கடு கட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைக்குதுங்கிற இந்த புகாரை ஏன் எல்லாரும் எலெக்ஷனுக்கு பிறகு திங்க் பண்றாங்க? அப்ப இவங்க எல்லாம் வந்து சந்தர்ப்பவாதிகள் கிடையாதா, ஆப்பர்ச்சுனிஸ்டிஸ் கிடையாதா? இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தாங்க அப்படின்னா கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது கட்சிக்காக அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க, கட்சி ஏத்துக்கல, அந்த கோபத்துல வெளியேறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எலெக்ஷன்ல அதிமுக ஒருவேளை வந்துட்டுனா என்ன பண்றது? அப்ப நம்ம இதை இருக்கிற கிரிப்பை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச எல்லாருமே இன்னைக்கு அணி மாறுகிறத நம்ம பார்க்க முடியுது. முக்கியமான தலைகள் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க அதிமுகல. இப்ப இருக்கிறது எடப்பாடி, வளர்மதி, இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் தான், ஜெயக்குமார், நம்ம இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி தான் இருக்காங்க. ஜெயக்குமார் மட்டும் ட்விட்டர்ல அப்பக்கப்ப தாவேக்கா விமர்சிக்கிறாரு, இந்த மாதிரி வெளியேறிய தலைவர்களை விமர்சிக்கிறாரு ஒழிஞ்சு அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னவாகுங்கிற ஒரு கேள்வி பெருசா இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள், தாவேக்காவோட கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருக்காவது இந்த அச்சம் இருக்கா? இதற்கு முன்னாடி மேடைக்கு மேடை திரும்ப வந்து அதிமுகவை பாஜக அபகரிக்க போகிறது, பாஜக ஸ்வீகரிக்க போகிறது, பாஜக எல்லா வேலையும் செய்யுது, அதிமுக உடைச்சிருன்னு சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் ஏன் அந்த கருத்தை பேச மாட்டேங்கிறாரு? இன்னைக்கு பாஜகவை அதிமுக உடைக்குது, பாஜகவை அதிமுக இப்படி துவம்சம் பண்றது எல்லாமே நீங்க கூட்டணியில அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு தாவேக்கா அரசு தானே பண்ணுது. அப்ப திரும்ப இதை ஏன் பார்த்து கண்டும் காணாமலும் இருக்கிறாருங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கார்? முதல்வரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை அவதூறாக ஒருமையில பேசியிருக்காருன்னு. இதே மாதிரி கடந்த காலங்களில் ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு அமைச்சர் கிடையாது, அன்னைக்கு விளாத்திக்குளம் விஷயம் பத்தி பேசுறப்ப முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு அன்றைய முதல்வர் ஸ்டாலினை பத்தி அவர் பேசினார். அது சரியா இருந்ததுனாலதான் அவர் அமைச்சரவையில் இடம் கொடுத்தாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. திமுக ஆக்ஷன் எடுத்திருந்திருக்கணும் அன்னைய தேதிக்கு. ஏன்னா முதல்வரை பத்தியே பேசின ஒருத்தவங்க மீது எதுவுமே பண்ணாம இருந்திருக்காங்களேங்கிற ஒரு புகாரை திமுக காரங்க இன்னைக்கு பேசுறாங்க. நம்ம இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்றைய முதல்வர் எப்படி பேசினாரு? கடந்த காலங்களில் ஸ்டாலின் அங்கிள், சிஎம் அங்கிள் அப்படிலாம் பேசினாரு. அது முதல்வர் தகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை விழிக்கிற முறை அதுதானா அப்படிங்கிற கேள்விகளும் இன்னைக்கு எழுப்பப்படுது. அப்புறம் இது வந்து அழிவுக்கான ஒரு பாதை அப்படின்னு முன்னாள் முதல்வரும் விமர்சிச்சிருக்காரு. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவை அவர் போட்டிருக்காரு. இது இப்ப என்னவாக போகிறது? இனிமே தாவேக்கா அரசு, தமிழ்நாடு அரசு எதிர்கட்சிகளை எப்படி கையாள போகிறதுங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. கூட்டணிகளும் வேடிக்கை பார்க்கறாங்க. இது முறைதானா, நியாயம்தானா? இதனால் வரைக்கும் அதிமுக கவலைப்பட்டாங்கன்னா, ஒருவேளை அதிமுக அழிஞ்சிட்டுனா நாம எங்க கூட்டணிக்கு போறதுன்னு நினைச்சு கவலைப்பட்டாங்களா, அல்லது உள்ளபடியே அதிமுகவை தான் கவலைப்படுறாங்க அப்படின்னா இப்போ ஏன் அது அமைதியா கண்டும் காணாம போறாங்க? ஆர்எஸ்எஸ் அழிச்சா பரவாயில்லையா, மாமியால் உடைச்சா மண்கூடம், மருமக உடைச்சா பொன்கூடமான்னு ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி அதிமுகவை பாஜக தான் அழிக்க கூடாது, ஆனா அந்த அதிமுகவை தாவேக்கா அழிக்கலாம்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ வந்து குதிரை பேரம் பத்தி அதிகமா பேசப்படுது இல்லையா? சமீபத்துல கூட போலீஸ்காரங்க வந்து திருநாவுக்கரசு அப்படின்ற நபர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா,
தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜா இடத்துல அவர் வந்து டீல் பேசுகிறாரு. 35 கோடி கொடுத்து அவன் இளையராஜாவை வந்து மாற்று கட்சிக்கு, அதாவது திமுகவுக்கு வந்து கொண்டு வர வேலையை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இளையராஜா கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா. அதை தொடர்ந்து திருநாவுக்கரசு மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து 4-5 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க போல் என்ன நடந்தது அப்படின்ட்டு. இன்றைக்கி அவங்க என்ன வாக்குமூலம் கொடுத்ததா போலீஸ்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நடந்தது உண்மைதான். அதாவது திமுக அதிமுக 2 கட்சிகளும் சேர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. தாவேக்கா அரசை கவிழ்க்கும் விதமாக அந்த பேச்சுவார்த்தையில் பல முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. குறிப்பாக வந்து 180 கோடி அளவிற்கு டீல் பேசப்பட்டது. அதாவது ஒருத்தர் மட்டும் இல்லை, பல எம்எல்ஏக்கள் வந்து அங்கேருந்து இந்த பக்கம் கூட்டு வந்துடணும், அவங்களுக்கு வந்து 180 கோடி அளவிற்கு டீல் பேசி அவ்வளோ பெரிய தொகையை செலவு பண்ணி தாவேக்கா அரசை கவிழ்க்கிறதுக்கான எல்லா வழிகளையும் எல்லா வேலைகளையும் இந்த திமுக அதிமுக கட்சிகள் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அதில் வந்து பல கட்சி தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க, பல பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து கலந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு வாக்குமூலத்தை அவங்க கொடுத்ததா போலீஸ்காரங்க அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது சட்டப்படி நடந்தது அப்படின்னா சட்டப்படி குற்றம் தான். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை வந்து கவிழ்க்கக்கூடிய அதிகாரம் வந்து எந்த கட்சிக்கும் கிடையாது. அதனால் உண்மையிலே நடந்தது அப்படின்னா அவங்க மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவை வந்து நிச்சயமாக எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அப்படியே பேரலாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து இதை எமோஷ்னலாக தாவேக்கா அரசு வந்து இதை கையாளுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் ஆக்ஷன் எடுக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பொதுவான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தாவேக்கா அரசாங்கம் வந்து நிர்வாக ரீதியாக பல தடுமாற்றங்களை சந்திக்கிறாங்க. அவங்கள இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க இல்லையா, அதனால் சரியாக அவங்களால நிர்வாகம் பண்ண முடியல, அரசு இயந்திரத்தை வந்து சரியாக அவங்களால இயக்க முடியல, பல திட்டங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பல வாக்குறுதிகளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. பாஜக அரசாங்கம் கொண்ட திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணதன் மூலிமா அதுவும் ஒரு பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. செக்ரட்டரியேட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய புதிய அமைச்சர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் தடுமாற்றத்திற்கு உள்ளாகிறாங்க, சரியாக வேலை செய்ய முடியல. அப்போ ஏதோ ஒரு வகையில் மக்களை வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் லைம்லைட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பல செய்திகளை வந்து தாவேக்கா வந்து வேணும்னே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற கருத்தும் இந்த பக்கம் வைக்கப்படுது. ஏன்னா அவங்க சந்திக்கக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாமே வந்து மக்கள் பேசிடக்கூடாது, மக்கள் மத்தியில் பெரிய பெரிய பேசு பொருளாக ஆச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் விஜயோட ஃபாலோவர்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஒரு படத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும் சினிமா மாதிரி. அதுதான் நீ அரசுலாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, பரபரப்பாக வச்சுருந்தா அப்படின்னா அவங்களுக்கான அந்த சோஷியல் மீடியா தீனியை அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா விஜய் வந்து தொடர்ந்து அரசாங்க இயந்திரம், அரசு வேலைகளை முடக்கி விடுறது, அரசு திட்டங்களை முடக்கி விடுறது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போர் அடிச்சிடும், கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா. அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி பல டைவர்ஷன் பாலிடிக்ஸில் வந்து தாவேக்கா ஈடுபட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டும் மறுபக்கம் வைக்கப்படுது. டைவர்ஷன் பாலிடிக்ஸுங்கிறது எல்லாராலையும் முன்வைக்கப்படுகிற ஒரு புகாராக இருக்குது. முன்னாள் முதல்வரும் அதான் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அதை கடந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நெல்லையில் இரட்டை கொலை நடக்குது. இப்போ ஒரு சிறுவனை கொடூரமான முறையில் கழுத்தை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள், இப்போ மயிலாடுதுறையில் இரட்டை ஆணவ கொலை, அது வந்து இதே இல்லை, அது வந்து சூசைடு தான் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் போஸ்ட்மார்ட்டம் சொல்கிறதாக சொல்கிறாங்க. அப்போ இதில் எல்லாம் ஆனால் சூசைடுனா அவங்க 2 பேர் வீடும் ஏன் உடஞ்சு கிடக்கு, எதற்காக 2 தரப்புலையும் அடிதடி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் காவல்துறை விளக்கணும். அப்போ இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை தான் கடந்த முறை தாவேக்கா முன்வைத்து பிரச்சாரம் பண்ணி அதில் வெற்றியும் பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு தாவேக்கா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போதை புகாருக்கு உள்ளாகியிருக்காரு. அந்த புகார் குற்றச்சாட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு எம்எல்ஏ கூட்டுப்பாலியல் வன்கொடுமை புகாருக்கு உள்ளாகியிருக்காரு. அங்கெல்லாம் இந்த காவல்துறை இந்த அளவுக்கு துரிதமாக இந்த அளவுக்கு வேகத்தோடு செயல்பட்டுச்சா அப்படின்னா எந்த இடத்துலையும் இந்த மாதிரி காவல்துறை செயல்படலை. அப்போ இந்த குதிரை பேர புகார், அதுவும் திமுக கொடுத்த குதிரை பேர புகாரோ, தினகரன் கொடுத்த குதிரை பேர புகாரோ, எடப்பாடி பழனிசாமி சொன்ன குதிரை பேர புகார்லையோ இந்த காவல்துறை இவ்வளோ துரிதமாக செயல்படலை. ஆனால் யார் கொடுத்த குதிரை பேர புகார்? தாவேக்கா அரசு சார்பாக எம்எல்ஏ ஒருத்தர் கொடுக்குறார், என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டாருங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தா அடுத்த செகண்டே ஆக்டிவேட் ஆகுறாங்க, பயங்கரமாக அந்த நெட்வொர்க்கே கவர் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய கடந்த கால வரலாறு யாருக்கு சாதகமாக இருந்திருக்குன்னா பாஜகவுடைய அனுதாபியாக இருந்திருக்காரு, அண்ணாமலையினுடைய அனுதாபியாக இருந்திருக்காரு, விஜய் வெற்றி பெறுவார்னு ஒரு கருத்து கணிப்பை சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் எப்படி வந்து திமுக அதிமுக லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இது வரைக்கும் இல்லை. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்திருப்பாங்கல்ல. நான் உங்களை பற்றி தவறாக சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் கூட எனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும்ல, ஒரு ஃபோன் மூலமாகவோ அல்லது உங்களை பார்த்து பேசியிருப்பேன், எந்த இடம் எங்கே பேசணும்னு சொல்லணும் இல்லையா. அது எதுவுமே இல்லாமல் கொடுக்கறது என்ன சந்தேகத்தை உருவாக்குதுன்னா இதுவும் இடைத்தேர்தல் வரைக்கும் அவங்கள முடக்கிறதுக்கான ஏற்பாடு தான். நீதிமன்றம் போகிறப்ப பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் முடிஞ்ச வரைக்கும் தயார் பண்ணிடலான்னு கூட நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இயல்பாகவே ஏற்படுத்துது. நம்ம அதையும் தாண்டி பேசணும் அப்படின்னா இப்போ 180 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. மக்களோட மேண்டேட்
மேண்டேட்டை மீறி யார் சேர்ந்தாலும் தவறு தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ 180 கோடி ரூபாய் இந்த எம்எல்ஏக்கள் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா தாவேக்கா எத்தனை எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து அழைச்சிட்டு வந்துச்சு, அவங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க வந்து சுயமா வந்தவங்க, அவங்க வந்து விருப்பப்படி வந்தவங்க, அவங்களுக்கு வந்து பணமே கொடுத்தது இது வரைக்கும் அது குதிரை கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். இந்த சைடு வர்றதெல்லாம் சுயமா வந்தாங்கன்னா அந்த சைடு போறதெல்லாம் எப்படி பேரமா வருவாங்க? தவறா புரிஞ்சுல தொடர்ந்து பல விஷயம் இல்ல பேரம் பேசுறாங்க அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் என்ன? இப்படி எதுவுமே இல்லை பாருங்களேன். ஆனாலும் பொது புத்தியில ஒரு விஷயம் பதிவு வைக்கப்படுது. இவங்க வந்து அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி எம்எல்ஏக்களை சூறையாட ட்ரை பண்ணாங்க, குதிரை பேரம் நடத்தினாங்கன்னு. ஆனா தினகரன் சொன்னாரு, எடப்பாடி சொன்னாரு, தேர்தல் ஆணையத்தில் புகாராவே பதிவு பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே பெரிய பேசு பொருளா மாற மாட்டேங்குது. நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா அப்போ 6 எம்எல்ஏக்களை இந்த தரப்புல இருந்து வந்தது எல்லாருமே சும்மா வந்திருந்தாங்கன்னா அப்போ அந்த எம்எல்ஏக்கள் ஏன் ரிசைன் பண்ணாங்க? ஒரே மாசத்துல எதற்காக ரிசைன் பண்ணாங்க? ரிசைன் பண்ணிட்டு இங்கே வராங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வந்திருப்பாங்களா? ஒரு அரசியல்வாதி எதையுமே சும்மா செய்ய மாட்டாருப்பாங்க. அப்போ ரிசைனேஷனை ஒரு அரசியல்வாதி சும்மா செய்வாரா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொன்ன பிறகும் கூட வைகோவை ஏதாவது ஒரு புகாருக்கு உள்ளாக்குனாங்களா? அல்லது ஒரு விசாரணைக்கு முதல்வர் இப்படி சொல்லிட்டாராமே என்னன்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு இந்த காவல்துறை செயல்பட்டு இருந்தா இந்த காவல்துறை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, உண்மை இருக்கு, நம்பலாம். ஒரு தரப்பை மட்டுமே குறி வச்சு செயல்படுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான பதில் நமக்கு இன்னும் கிடைக்கல. இப்போ இன்னொரு பதில் நமக்கு இன்னும் கிடைக்கல. என்ன பதில் அப்படின்னா, யாரு தாவேகா கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளர், அதாவது தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா? சமீபத்தில் அந்த கூட்டணி தலைவர்கள்லாம் வச்சு சிஎம் விஜய் வந்து பேச்சுவார்த்தைலாம் பண்ணாரு, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போ அந்த கூட்டணிக்கான தலைவர் வந்து சிஎம் விஜயாக இருக்க போறது தெளிவாக தெரியுது நமக்கு. ஆனால் அந்த கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக யார் இருப்பாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து பல விவாதங்கள், பல எதிர்ப்புகள் என்பது எழுதிருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர் வந்து வைகோ தான், அவர் தான் வந்து கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கணும்னு சொல்லிட்டு சில தலைவர்கள் சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா ஆதவ அர்ஜுனா உட்பட சில தாவேக தலைவர்கள்லாம் திருமாவளவனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அப்ப திருமாவளவனா வைகோவா, யார் இந்த கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளரா வரப்போறது? காங்கிரஸ்ல நீங்க கவனத்துல வச்சுக்க மாட்டீங்களா? அவர் ஆல்ரெடி மாணிக்கம் தாக்கூர் ஃபயர் மோட்ல இருக்காரு, அவரும் விட்டு கொடுக்காம தான் போராடிட்டு இருக்காரு. நாங்களே இல்ல காங்கிரஸ் வந்து என்ன பண்ணா அதுவும் கவனத்துல வச்சுக்கலாம். ஆனா இவங்க காங்கிரஸே வந்து இந்த 2 பேர்கள் மத்தியில வந்து யார் பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க போல. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஏற்கனவே வந்து எம்பி பதவியெல்லாம் கொடுத்து வச்சுட்டோம். அதனால வந்து கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வந்து இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவரான வைகோவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல. அதை காங்கிரஸும் சப்போர்ட் பண்றாங்க. மக்கள் நல கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் யார் தெரியுமா? வைகோ தான். அப்ப அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறாங்களா? ஏன்னா மக்கள் நல கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லாரையும் தேர்தலில் போட்டியிட வச்சுட்டு கடைசி நேரத்தில் ஒரு வித்ட்ரா பண்ணிட்டாரு, கடைசி நேரத்தில் போட்டியிடாமல் தவிர்த்துட்டாருங்கிற விமர்சனம் இன்னே வரைக்கும் இருக்கு அவர் மேலே. அப்போ இதை எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுத்தி எப்படி பண்ண போகிறாரு? அல்லது திருமாவளவன் அதில் முன்கை எடுப்பாரா? அப்போ காங்கிரஸ் வேடிக்கை மட்டும்தான் பார்க்குமா அப்படிங்கிறதுலாம் பல கேள்விகள் இருக்கு. அப்போ தாவேக்காவினுடைய ரோல் என்ன? மக்கள் நல கூட்டணி பல கட்சிகள் ஒன்றிணைந்து பண்ணாங்க. ஆனாலும் அதில் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்தினாங்க. இதுல முதல்வராகவே ஆயிட்டாரு விஜய். அப்படிங்கிறப்போ பொதுவாக ஒரு கூட்டணிக்கு தலைமை பொறுப்பு இருக்கிறது அந்த கூட்டணியினுடைய பெரிய கட்சி தானே இருக்கும் வாக்கு வங்கி அடிப்படையில். இன்னைக்கு இந்த வாக்கு வங்கி அடிப்படையில் பெரிய கட்சியா இருக்கிறது தாவேகா தான். அப்ப தாவேகால இருக்கிறவங்க தானே தலைமை பொறுப்பு ஏற்கணும். இவங்க தலைமை பொறுப்பேற்றா எப்படி எல்லாம் சரியாக வருமாங்கிறது ஒரு கேள்விதான் இருக்கு. ஆமா, நீங்க சொன்னது போல வைகோ வந்து அப்பதான் தேர்தலில் போட்டி போடல, இப்பயும் போட்டி போட இடைத்தேர்தலில் போட்டி போட்டு இவங்களுக்கு கூடாதுன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்ப மீட்டிங் போட்டாங்க இல்லையா, அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடைத்தேர்தலில் சீட்டு கேட்டுலாம் வந்துடாதீங்க, இப்போதைக்கு அதை பத்தி வேண்டாம், நான் நிப்பாட்டுறோம், நீங்க ஆதரிச்சு எங்களுக்காக வாக்கு சேகரிங்க, அப்புறம் நம்ம பிற்பாடு பார்த்துக்கலாம், நகராட்சி தேர்தல் வருது, ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இடைத்தேர்தல் மட்டும் பிரச்சனை பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு தேதிக்கு அது 6ல் இருக்கு, திருச்சிகள் கூட சேர்த்து 7ல் இருக்கு. இன்னும் எத்தனையில போய் நிக்க போகுதுன்னு தெரியல தேர்தல் ஆணையம். அதனால அவங்கள வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் இந்த பக்கம் வர போறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்றது ஆக்சுவலாக இப்போ நடந்தது வந்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, வெனிசுவேலாவில் சமீபத்தில் வரலாறு காணாத அளவுக்கு பயங்கரமான நிலநடுக்கம் என்பது வந்தது. அந்த நாடே வந்து அதில் வந்து நிலை குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. 1000க்கு மேலே இறந்து போயிருக்காங்க. 2500 கிட்ட போயிட்டு கிடைத்தோம். அந்த அளவுக்கு வந்து இன்னும் எத்தனை பேர் இன்னும் எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து இடிபாடலுக்குள்ள சிக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அங்கே ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி அங்கே இன்னும் பல மீட்பு பணிகளை முடக்கி விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 நாளாக சில
இடிபாடலுக்குள்ள சிக்கி ஒருத்தர் வந்து உயிரோட மீட்டுக்கிறாங்க. அதுதான் வந்து அங்கே மிராக்கிள்னு சொல்கிறாங்க. அதாவது 8 நாளாக வந்து எந்த விதமான உணவு இல்லாமல், எந்த விதமான அங்கே அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்திருக்கு போல். அங்கே வந்து காற்று போக கூட அந்த அளவுக்கு முடியல. அங்கே அந்த அளவுக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்கு, ரொம்ப இருட்டாக இருந்திருக்கு, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க வந்து ஒரு நபரை வந்து உயிரோட மீட்டு இருக்கிறது என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இது வந்து மிராக்கிள்னு சொல்கிறாங்க. உயிரோட மீட்டது மிராக்கிள் கிடையாது, உயிரை காப்பாற்றி போராடிட்டு அவர் செஞ்சதுதான் மிராக்கிள். இன்னொரு பெரிய மிராக்கிள். அப்போ ஒரு பயம் வந்தால் கூட சாதாரணமாகவே நின்று போடுற வாய்ப்பு எல்லாமே என்ன ஆகுமான்னு தெரியாம பயத்திலேயே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் தெரியாமே நம்ம உயிரை விட்டுருவோம். ஆனால் இவங்க வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு போராடிட்டு இருக்காரு பாருங்களா, அதுதான் பெரிய மிராக்கிள். இது நீங்கள் சொல்கிறீங்க வெனிசுலா மிராக்கிள். நான் ஒரு மிராக்கிள் பார்த்தேன். வெனிசுலாவிலேருந்து வந்த இந்திய மாலுமி ஒருத்தர் அங்கே இங்கேருந்து அங்கே நல்லா தான் போயிருக்காரு. அங்கேருந்து இங்கே வரும்பொழுது உடல் உறுப்புகள்லாம் காணும். ஏன்னா அவர் வந்து அங்கே இறந்து போயிட்டாரு, இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க. இங்கே அனுப்பி வைக்கும் பொழுது முக்கியமான உடல் உறுப்புகள் எதுவுமே இல்லாமல் இங்கே அவர் உடல் அனுப்பப்பட்டிருக்கு. அது குறித்த விசாரணையும் இப்போ போயிட்டு இருக்கு. இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அங்கே யாரும். பேசுவோம் அழகு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.